Hi students, welcome to Pade Defense Academy. Test number 19 டிஸ்கஷன் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன் பார்க்குறீங்க. டெஸ்ட் எழுதி ஒரு 3 நாள் 4 நாள் கூடயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, சம் ரீசன்ஸ்னால டிலே ஆயிடுச்சு. நீ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இந்த டெஸ்ட் டிஸ்கஷன் பார்த்துடலாம். கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன். ஓகேங்களா, இந்த டெஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்குரிய டிஸ்கஷன். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து எப்போ நடக்குதோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் கண்ணா பின்னான்னு கேட்பாங்க. 2 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸோட கேட்டால் கூட ஆச்சரியப்பது கிடையாது. நீங்கள் ஒரு சாலிடாக 1 இயராவது படிச்சுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 1 இயராவது படிச்சுக்கணும். அதனால தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போடுது. சரிங்களா, ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 25, இந்த டெஸ்ட் 25 கொஸ்டின் இருக்கு. 25 கொஸ்டின் ஆன்சர் மற்றும் எக்ஸ்ட்ரா தகவல்களையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆனது, நம்ம ஊர்ல நடந்தது, அதனால ஈஸி தான். இந்தியாவின் முதல் கடல் மீது கண்ணாடி பாலம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ் ஓவர் சி. ஓகேதா, கடல் மேல கண்ணாடி பாலம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாலம் எங்க கட்டப்பட்டது? ரீசெண்டா எல்லாரும் இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ், நியூஸ் ஏகப்பட்ட இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேர் மக்கள் வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வந்திருப்பீங்க. ஏன்னா அந்த கண்ணாடி கடல் மேல இருக்கக்கூடிய கண்ணாடி பிரிட்ஜ் நடக்கிறது ஒரு ஃபீல், அது ஒரு தனி ஃபீல். ஓகேதா, எங்க இருக்குது? கன்னியாகுமரி தான் இருக்குது. இப்போ கன்னியாகுமரினாலே கடலுக்கு நடுவில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று திருவள்ளுவர் சிலை, இன்னொன்று விவேகானந்தர். ஓகேங்களா, விவேகானந்தர் பாறை. இந்த 2 ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அந்த திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையும் கனெக்ட் பண்ணக்கூடியதான் இந்த கண்ணாடி பாலம். மொத்தம் 77 மீட்டர் லென்த். ஓகேங்களா, தூரம் இங்க இருந்து அது ஷார்ட்டா 77 மீட்டர் தூரமும் 10 மீட்டர் வைடு. ஓகேங்களா, வைடுனா அகலம். 10 மீட்டர் அகலத்துல 77 மீட்டர் நீளத்துல 2ஐயும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்ணாடி பாலம் அமைச்சிருக்காங்க. கேள்வி கேட்கலாம், ஏன்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட், தமிழ்நாடுன்னு முக்கியத்துவம் கிடையாது, இந்தியாவிலேயே முதல் ஃபேமஸ் ஆனது. நிறைய வெளிநாட்டு டூரிஸ்ட் இந்தியா லெவல்ல இருந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க கண்ணாடி பாலம். ஏன்னா கண்ணாடி வேற, சும்மா நார்மலான பிரிட்ஜ்ங்கிறது வேற. நார்மலான பிரிட்ஜ்னாலே கடலுக்கு நடுவில் நடக்கும்போது நமக்கு ஒரு ஃபீல். அதுவும் கண்ணாடி பாலங்கிற போது அது நம்ம கால் வைக்கும் போதே நமக்கு ஒரு ஃபீலா இருக்குது. உணர்ந்தா மட்டும்தான் அது தெரியும். ஸோ என்னதான் வார்த்தைகளால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அடுத்த பிறகு புத்தகம் சுனூக் ஆன் ஃபுட் எக்கனாமிக்ஸ் அண்ட் சொசைட்டி அப்படிங்கிற புத்தகத்தோடைய ஆசிரியர் யார்? ஓகேங்களா, கண்டிப்பா புக்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ரொம்ப ஃபேமஸான புக்ஸ். 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நிறைய நரேந்திர மோடி வெளியிட்ட புத்தகங்கள், நரேந்திர மோடி எழுதிய புத்தகங்கள் அப்படி சொல்லிட்டு நிறைய புத்தகங்கள் இருந்தது. இப்போ அந்த மாதிரி புத்தகங்கள், ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் வெளியிடக்கூடிய புக்ஸ் வந்து குறைஞ்சிடுச்சு. இந்த ஒரு புக்கு இந்த வருஷத்துக்கு ரொம்ப முக்கியமான பெயர் பெற்ற ஒரு புத்தகமா இருக்குது. ஏன் அப்படின்னா, அதை எழுதுறது யாரு அப்படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்காக 2 வருடங்களுக்கு 3 வருடங்களுக்கு முன்னாடி உலக அளவுல ரொம்ப ஃபேமஸான புகழ்பெற்ற உச்சபட்ச விருது என்று அழைக்கப்படக்கூடிய நோபல் பரிசை, ஓகேதா, நோபல் பரிசை இந்தியாவிலிருந்து பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை பெற்றவர் 2வது நபர் இந்த அபிஜித் பானர்ஜி. அவர் தான் இந்த புத்தகத்தை எழுதினார். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அபிஜித் பானர்ஜி இவர் தான் வந்து இந்த புத்தகத்தை எழுதியாரு. இவர் வந்து பொருளாதாரத்திற்கான இந்தியாவிலிருந்து நோபல் பரிசை பெற்றவர் ஒருவர். ஓகே, இதான் 2 பேர் பெற்றிருக்காங்க. அமர்த்தியா சென் இன்னொருத்தர், அதை இவர் ஒருத்தர். சரிங்களா, அடுத்து போலாமா? அடுத்து பாருங்களேன், ரொம்ப எளிமையான கேள்விதான். சமீபத்தில் பார்த்த முக்கியம், ஏன்னா நிறைய நாடுகள் இதை பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் மரண தண்டனையை ரத்து செய்த நாடு எது அப்படிங்கிறாங்க. ரீசெண்டா டெத் பெனால்டி அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு குற்றத்துக்கு தண்டனைங்கிறது சாதாரண விஷயம், தப்பு கிடையாது. ஓகேங்களா, அவர் கொலை பண்ணிட்டானா தூக்கி ஜெயில போடு எத்தனை வருஷம், கற்பழிச்சிட்டானா எத்தனை வருஷம் ஜெயில போடு. ஓகே, ஆனா அவனுக்கே அந்த குற்றத்திற்காக ஒரு கொலைக்கே கொலை ஈடாகாது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நிறைய பேர். அதுதான், அதாவது நம்மளுடைய தூக்கு தண்டனை, அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம், மனித உரிமைக்கு மீறிய செயல். இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த டெத் பெனால்ட்டியில பேசப்படுகிறது. அதனால நிறைய நாடுகள் அந்த ஐநாவுடைய உலக மனித உரிமைகளுடைய டிக்ளரேஷன் ஒன்று இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த தூக்கு தண்டனையை மட்டும் என்ன பண்றாங்க, ரத்து பண்றாங்க. மரண தண்டனை ஒவ்வொரு நாடுல மரண தண்டனை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது வந்து நிறைய நாடுகள் ரீசெண்டா ரத்து செஞ்சுட்டு இருக்காங்க. அது ரீசெண்டா ரத்து செய்தது ஜமைக்கா என்ற கண்ட்ரி தான் இப்போதைக்கு என்ன பண்ணிருக்கு, மரண தண்டனை ரத்து பண்ணிருக்குது. மேற்படி நம்ம ஊர்ல இன்னைக்கு வரைக்கும் மரண தண்டனை இருக்குது. உதாரணத்துக்கு போன வருஷம் கூட 6 பேருக்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. குறைச்சிட்டாங்க.
ஒரு காலத்துல எல்லாம் வருஷத்துக்கு 30-40 பேரெல்லாம் வருஷத்துக்கு நம்ம ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கும். சுப்ரீம் கோர்ட் மட்டும் கிடையாது, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கூட கொடுக்கலாம். ஆனா இப்பெல்லாம் ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. கம்மி பண்ணி போன வருஷம் ஏதோ டேட்டா, போன வாரம் தான் நியூஸ் பேப்பர்ல வந்திருந்தது, சம்திங் வித்தின் 10 ஓகே ஏதாவது சிங்கிள் டிஜிட்ல தான் தூக்கு தண்டனை தான் வழங்கப்படுகிறது நம்ம ஊர்ல. ஓகே ரைட். அப்போ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம், ஜமைக்கா பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, அடுத்து எப்பவும் போல அவார்ட்ஸ் வச்சு கேள்வி கேட்பாங்கல்ல. அப்போ ஒவ்வொரு துறையில சிறந்து விளங்கியவர்களுக்கு ஒவ்வொரு அவார்டு இருக்கும். பொதுவாக மக்கள் தொடர்பான பணிகள்ல பாரத ரத்னா, அப்போ பத்மஸ்ரீ, பத்ம பூஷன், பத்ம விபூஷன் அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. விளையாட்டு துறையில தொடர்ந்து 4 வருஷமா நல்ல சாதனை படுத்த ஒரு நபர்களுக்கு கொடுக்கப்படுவதுதான் மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது அப்படி சொல்றாங்க. இதுடைய பழைய பெயர் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதுன்னு இருந்திருக்கும். இப்ப அதோடைய பெயர் ராஜீவ் காந்திங்கிற பெயரை நீக்கி விட்டுட்டு ஃபேமஸ் நம்மளுடைய ஹாக்கி பிளேயர் தயான் சந்த் அவருடைய நேம வந்து வச்சிருக்காங்க. தயான் சந்த் கேல் ரத்னா விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செஸ் பிளேயர், ரொம்ப ஃபேமஸான பிளேயர், சமீபத்தில் ரொம்ப வேர்ல்ட் லெவலில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார் முகேஷ், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் செஸ்ல. அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய இந்த பட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க, தயான் சந்த் கேல் ரத்னா விருது. ஓகே, இதை கொடுக்குறது யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி அவங்க தான் கொடுக்குறாங்க. ஓகே, இளைஞர் மேம்பாடு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் அவங்க தான் இந்த விருது வந்து கொடுப்பாங்க. அடுத்து உலக பிரைலி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஓகே, ஜனவரி 4 உலக பிரைலி தினம். ஓகே, ஃபர்ஸ்ட் பிரைலினா என்ன அர்த்தம் அப்படி பார்த்தீங்கன்னா பார்வை திறன் குறைபாடு உடைய மக்கள் படிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய புத்தகம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான்லாம் பள்ளிக்கூடம் இருக்கும்போது இதுக்கு ஒரு சாரே வந்து பாத்தீங்கன்னா பிளைண்ட் சார், கண்ணு தெரியாத சார் தான். ஒரு எப்படி படிப்பாரு எப்படி பாடம் தரோம் புக்கு வச்சிருப்பாரு. அந்த புக்கு தொட்டு பார்த்துருப்பீங்க நிறைய பேர். தொட்டு பார்த்தா ஹோல்ஸா இருக்கும். தொட்டு பார்க்கும்போது அது இந்த எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வாசிப்பார். ஓகே, வாட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா திறந்து முள்ளு தொட்டு பார்த்து தான் டைமிங் எல்லாம் சொல்வார். அப்போ இந்த கண்ணு தெரியாத நபர்களுக்காகவே படைக்கப்பட்டதுதான் இந்த புத்தகம், பிரைலி புத்தகம். அந்த 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 ஒரு விஷயத்தை நினைவு கூறுவதமாக உலக பிரைலி தினம் வந்து ஜனவரி 4 கொண்டாடுறாங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்து அதே மாதிரி நிறைய டே முக்கியம். ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், ஜனவரி 25 நேஷனல் ஓட்டர்ஸ் டே, தேசிய வாக்காளர் தினம். அடுத்து பாருங்க, துலரேமியா நோய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபீவர் தான். ஓகேங்களா, ஒரு காய்ச்சல் மாதிரியான ஒரு நோய் துலரேமியா. இந்த நோய் வந்து என்ன பெயர் சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மூளை சொல்ற பிறகு முயல் காய்ச்சல். ஓகே, ரேபிட் ஃபயர் அப்படி சொல்றாங்க. என்ன காரணம், ரேபிட் ஃபயர்ங்கிறது நிக் நேம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்குன்னு ரேபிட்டுக்கு மட்டும் தான் வரும் அப்படி கிடையாது. பறவை காய்ச்சல் தான் என்ன இருக்குது, நிறைய ஊருக்கு பரவுது. அதே மாதிரிதான் ரேபிட் ஃபயர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா துலரேமியா அப்படிங்கிற நேம் சொல்லி அழைக்கிறாங்க. ஜஸ்ட் இந்த நேமு காய்ச்சலுடைய பெயரை பார்த்துக்கோ. இது ரொம்ப முக்கியம். இந்த வேர்டு தான் பொருளாதார எக்கனாமிக் சம்பந்தமான விஷயங்கள்ல இது கேட்கலாம். ஓகேங்களா, இந்தியாவில் நிறைய ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான முன்னெடுப்புகளை எடுப்பாங்க. உதாரணத்துக்கு மகிழ்ச்சிக்குன்னு தனியா ஒரு டிபார்ட்மெண்டே உருவாக்குனதுன்னா மத்திய பிரதேசம் அப்படி சொல்லுவாங்க. மகிழ்ச்சிக்காக ஹாப்பினஸ். ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹாப்பினஸ் அப்படி சொல்லிட்டு மகிழ்ச்சியை மையப்படுத்தி மகிழ்ச்சிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிடிபி சரி ஒரு துறை உருவாக்குனாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டேட் தான் என்ன பண்ணிருக்கு, ஜிடிபியை பசுமை ஜிடிபிங்கிற விஷயத்த கால்குலேட் பண்றாங்க. பசுமை ஜிடிபினா என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இந்தியா வளரணும், அதுதான் பசுமை ஜிடிபி. ஓகே, அந்த ஒரு மாடலை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் அப்படி பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர். அவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ண ஜிடிபி அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, சத்தீஸ்கர். அடுத்து போலாமா, அடுத்து இந்திய உணவு கழகத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படி கேட்கிறாங்க. ஓகேதா, ரீசெண்டா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த திருப்பி சொல்லிடுறேன், அப்பாயின்மெண்ட் எல்லாமே நம்ம லிஸ்ட்ல சொன்ன கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்தை பொறுத்து தான் அப்பாயின்மெண்ட். உங்களுக்கு எக்ஸாம் எப்படி வருதோ அதுக்குள்ள சடனா ஒரு சில அப்பாயின்மெண்ட் எல்லாம் சேஞ்ச் ஆயிடும். உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய சிஎம் கவர்னர் படிச்சீங்கன்னா வேற சிஎம் வேற கவர்னர் இருப்பாங்க, இப்ப வேற கவர்னர் இருப்பாங்க. மாறும். நீங்க என்ன பண்ணணும், போஸ்டிங்ஸ் எல்லாம் தனியா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ என்ன பண்ணிக்கணும், செக் பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். இல்லாட்டி எக்ஸாம் முன்னாடி உட்காந்து செக் பண்ணிக்கணும். ஓகே, அப்படி பார்க்கும்போது இதுதான் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சொல்லுவாங்க, ஒன் ஆஃப் த ஸ்டாச்சுட்டரி பாடி சொல்லுவாங்க. அந்த அமைப்புடைய தலைவராக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படி நியமிக்கப்பட்டவர் அஸ்தோஸ் அக்னிஹோத்ரி. ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இதான் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அக்னி வீட்டுல நெருப்பு எரிஞ்சாதான் சாப்பாடு கிடைக்கும், உணவு கிடைக்கும். ஓகேங்களா, அப்ப அக்னி எரிஞ்சாதான் உணவு கிடைக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்னிஹோத்ரி
உணவு கழகம். ஓகேங்களா, ரைட்டா? ரைட். அடுத்து பாருங்க, இஸ்ரோவின் 11வது தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இஸ்ரோவுடைய 11th சேர்மன் அப்படின்னா ஹெட் அவர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது இஸ்ரோவுக்கு நிறைய ஃபேமஸான தலைவர்கள் இருந்திருக்காங்க, ஃபேமஸான தலைவர்களும் மாறி இருக்காங்க. மயில்சாமி அண்ணாதுரை, அப்புறம் ரீசெண்டா தான் வந்து கே சிவன், அப்புறம் லாஸ்டா வந்தது பார்த்தீங்கன்னா சோம்நாத். ஓகேங்களா, கடைசியா சோம்நாத் இருந்தாரு, அவருடைய டென்னியர் முடிச்சு இப்ப யாரு 11வது தலைவராக வி நாராயணன். அவர் தான் வந்து புதிய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் மெஜாரிட்டி இஸ்ரோடைய தலைவராக இருப்பாங்க. கே சிவன்ல இருந்து சோம்நாத்ல இருந்து நம்ம வி நாராயணன் வரைக்கும். ஓகேங்களா, அப்போ 11வது தலைவர் இந்த நம்பர் பார்த்துக்கணும். ஓகேங்களா, நம்பர் பார்த்துக்கணும். இஸ்ரோடைய தலைவர் தெற்கு நாகர்கோவில் பகுதி சேர்ந்தவர்கள். அடுத்து எந்த அமைச்சகம் ஈ-ஷரம் போர்ட்டலை வரைமுகப்படுத்தியது? ஓகேங்களா, கண்டிப்பா ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய எக்ஸாம்பிள் ரீசெண்டா கேட்டிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ரிப்பீட் பண்ணலாம். ஈ-ஷரம்ங்கிறது போர்ட்டல். சென்ட்ரல் கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, போர்ட்டல் ஸ்கீம்ஸ், ஏதாவது வந்து ப்ரொபகேண்டாக்காக ஏதாவது வந்து கொட்டேஷன்ஸ், ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்போது ஈ-ஷரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா, லேபர் அதாவது வேலையாட்களை பத்தி இருக்கக்கூடிய ஒரு தனித்துறை. அந்த துறை தான் பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்வரம் போர்ட்டலை வந்து என்ன பண்ணுது, நடத்திட்டு இருக்குது. அதுல இந்த போர்ட்டல் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுடைய தொழிலாளர்கள்ல 2 வகையா இருப்பாங்க, ஆர்கனைஸ்டு, அன்ஆர்கனைஸ்டு. ஒழுங்கமைக்கப்பட்ட வேலையாட்கள், ஒழுங்கமைக்கப்படாத வேலையாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த 2 வகையா இருக்கும்போது தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புக்காகவும் அவங்களுடைய டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்காக, டேட்டா பேஸ்க்காக தான். ஓகேங்களா, சிம்பிளா சொல்லணும், அன்ஆர்கனைஸ்டு லேபருடைய டேட்டா பேஸ், ஒழுங்கமைக்கப்படாத தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்புக்காக கூறக்கூடிய தரவுகள். ஓகேங்களா, தரவுகள், அதுதான் பார்த்துக்கிட்டு நம்மளுடைய இந்த ஈ-ஷரம் போர்ட்டல். ஓகே, ரொம்ப ஃபேமஸ் ஆனது. என்ன மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு சொல்லிட்டேன், மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் மினிஸ்ட்ரி கீழே வருது. ஓகே, அடுத்த பிறகு ரொம்ப முக்கியமான ராக்கெட், இந்தியாவுடைய 100வது ராக்கெட் எது கேட்கலாம். ஓகே, ரொம்ப முக்கியமானது, இந்தியாவுடைய 100வது ராக்கெட். பாருங்க, அப்போ இந்தியா வந்து நிறைய விஷயத்துல டெவலப்பாகவும் இருக்கு, நிறைய விஷயத்துல முன்னேறாமவும் இருக்கு. ஆனா இந்தியா ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியில ரொம்ப வேகமா வளர்ந்துருக்கு. ஸ்பேஸ் டெக்னாலஜியில சமீப காலங்கள்ல ரொம்ப அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது 100வது ராக்கெட்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா, நல்ல விஷயம் தான். ஓகேங்களா, 100 ராக்கெட்ல கடந்த ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி இருக்குன்னா அது நம்ம ஏஜென்சிங்கிற சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ 100வது ராக்கெட் என்ன ராக்கெட் அப்படிங்கிறாங்க, PSLV F-15 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்ப ஜென்ரலா ராக்கெட்ல வந்து 2 வகை உண்டு, தெரிஞ்சதுதான். PSLV, இன்னொன்னு GSLV. ஓகே, ரொம்ப பேசிக்கானதுதான். PSLV என்ன ஃபுல் ஃபார்ம், GSLV என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோம். PSLV போலார் சின்க்ரனைஸ் லான்ச்சிங் வெஹிக்கல் அப்படி சொல்லுவாங்க. இதுனா ஜியோ சின்க்ரனைஸ் லான்ச்சிங் வெஹிக்கல், GSLV அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது இது வந்து போலார் தான். ஓகேங்களா, F-15 இருக்காங்க. இது எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா நாவிக். ஓகேங்களா, நாவிக் அப்படிங்கிற சேட்டலைட்டுக்காக தான் என்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த விண்கல ஏவுதல் இருக்கு. ஓகேங்களா, ரைட். அடுத்து அயர்லாந்தின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஓகேங்களா, மைக்கேல் மார்டின். இப்பதான் ரீசெண்டா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனவரி மாதம் அயர்லாண்டோடைய பிரைம் மினிஸ்டர். ரீசெண்டா 2024 ரொம்பவே முக்கியம். 2025 விட 2024 ரொம்பவே முக்கியம். 2024 வேர்ல்டு ஃபுல்லா நிறைய நாடுகள்ல எலெக்ஷன் நடந்தது. நிறைய நாடுகள் எலெக்ஷன் நடந்தது. அமெரிக்காவில் நடந்தது, இந்தியாவில் நடந்தது. இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி, இந்தியா வேர்ல்டுல வேர்ல்டு ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி யூஎஸ்ல நடந்தது. வேர்ல்டுல ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இந்தியாவில் நடந்தது. ஓகே, நிறைய ரஷ்யாவில் நடந்தது, நிறைய நாடுகள் நடந்தது. அப்போ அந்த நாடுகளுடைய பிரைம் மினிஸ்டரை பார்த்துக்கணும். ரீசெண்டா இந்த வருஷம் நடந்த நாடுகளுடைய பிரைம் மினிஸ்டர், அதுவும் ஏதாவது கண்ட்ரியில உமன் பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்கன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, அப்படியே பார்க்கும்போது அயர்லாந்தோடைய பிரைம் மினிஸ்டர் இருந்தது இப்போ ரீசெண்டா இருக்கு மைக்கேல் மார்டின். அவர் தான் அயர்லாந்தோடைய பிரைம் மினிஸ்டர் தெரிஞ்சிருக்கிறார். அடுத்து பாருங்க, அடுத்து நிதி நலன் குறியீட்டில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? ஓகேங்களா, இந்த மாதிரி இண்டெக்ஸ் நிறைய கேட்பாங்க. ஓகேங்களா, ஏகப்பட்ட இண்டெக்ஸ் படிச்சுக்கணும் இந்தியாவோட லெவல்ல. HDI இண்டெக்ஸ், ஓகேங்களா, ஹெல்த் இண்டெக்ஸ் சுகாதார குறியீடு, எஜுகேஷன் இண்டெக்ஸ், ஓகேங்களா, காம்போசைட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ், ஓகே, காம்போசைட் ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை குறியீடு, எஜுகேஷன், ஹெல்த், HDI, இந்த மாதிரி
எல்லாமே பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய குறியீடு தான். ஓகேங்களா? இது எல்லாமே யார் தான் ரிலீஸ் பண்றா? இந்த இண்டெக்ஸும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த இண்டெக்ஸ் யார் தான் ரிலீஸ் பண்றா? இந்தியாவுடைய நித்தி ஆயோக், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, அந்த அமைப்பு தான் என்ன செய்யுது? நம்மளுடைய நிதி நலன் குறியீடை வந்து வெளியிடுது. ஓகேங்களா? அப்ப இதுல இடம் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? முதலிடம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா தான் முதலிடத்துல இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப எதை பேஸ் பண்ணி சார் இது முதலிடம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்குது. அதுல ஒன் ஆஃப் த ரெவன்யூ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வரக்கூடிய பணத்தை எப்படி நீங்க செலவுக்கு மேனேஜ் பண்றீங்க, கடனை எந்த அளவுக்கு கம்மியா வாங்கிறீங்க, உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர், உங்களுடைய செலவு வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு. நிறைய ஸ்கீம்ஸ் போடுவாங்க, 1000 கோடி 2000 கோடி போடுவாங்க, ஆனா பயனற்றதா இருக்கும். 2000 கோடி பிரிட்ஜ் போடுவாங்க, 2 நாள்ல உடஞ்சு விழுந்துரும். பார்த்துருக்கீங்க? பீகார்லாம் அப்படிதான் விழுந்தது. பணமே வேஸ்ட். ஓகேங்களா? ஒண்ணுமே இல்லை. எந்த குவாலிட்டியா ரீச் ஆகுதுங்கிறது மேட்டர். அந்த மாதிரி விஷயத்தை கணக்கு போட்டுதான் இந்த நிதி நலன் குறியீடு ரிலீஸ் பண்றாங்க. அதுல ஒடிசா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இடத்துல இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது ஒடிசா. ஓகேங்களா? ரைட். இதே மாதிரி மற்ற நான் சொன்ன இண்டெக்ஸையும் படிச்சு வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, உலக பொருளாதார மன்றம் 2025 கூட்டம் எங்க நடந்தது? டாவோஸ். டாவோஸ் எங்க இருக்குன்னா சுவிஸ்ல இருக்கு, சுவிட்சர்லாந்துல இருக்கு. ஓகேங்களா? அங்கதான் உலக வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் உடைய 2025 மீட்டிங், ஆனுவல் மீட்டிங் வந்து நடந்தது. ஓகேங்களா? அடுத்து, சமீபத்தில் எந்த மாநிலம் தனது புதிய மாநில சின்னத்தை உருவாக்கியது? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் லோகோ இருக்குல்ல. தமிழ்நாட்டுக்கு எப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம், அதுதான் தமிழ்நாட்டுடைய லோகோ. இது ரொம்ப வருஷம் நம்ம ஏத்துக்கிட்டோம். ஆனா இப்ப ரீசெண்டா திரிபுரா ஸ்டேட் தான் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய புதிய லோகோ கொண்டு வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு லோகோ, ரொம்ப ஃபேமஸ் தான் இல்லை. அவங்க ஸ்டேட்டோடைய மேப் வரைஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள ஒரு இந்திய அரசோட லோகோ வச்சுட்டு கீழே வந்து என்ன இருக்குது, நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் திரிபுரா அப்படின்னு சொல்லிட்டு டேக் மாதிரி வச்சு இருக்காங்க. அவ்வளோ ரொம்ப சிம்பிளா தான். கூகுள்ல போயிட்டு திரிபுரா லோகோ அப்படின்னு போட்டீங்கன்னா அதான் வருது. ரீசெண்டா தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஓகேங்களா? புதிதாக மாத்துறது திரிபுரா. ஓகே. அடுத்து, அமெரிக்காவின் 47வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படி கேட்கிறாங்க. நான் சொன்னதா இப்பதான் கனெக்ஷன் போன வருஷம். அப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அவர் வந்தாலே உலகத்துக்கே ரொம்ப ஃபெமிலியர் ஆனது. அதிரடியா தடாலடியா முடிவுகள் தான் எடுப்பாரு. யாரு? டொனால்ட் ட்ரம்ப் அவர்தான். ஓகே, 47வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அடுத்து, 2025 கொக்கோ உலக கோப்பையை வென்ற அணி எது அப்படின்னு சொல்றாங்க. கொக்கோ ரொம்ப முக்கியமான வேர்ல்டு கப்ல, கிரிக்கெட் வேர்ல்டு கப், ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு கப், ஹாக்கி வேர்ல்டு கப். ஓகேங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொக்கோ வேர்ல்டு கப் இப்போ ரீசெண்ட் வேர்ல்டு கப், சரி கபடி, அதுவுமே ரொம்ப முக்கியமானது. ஓகே, அந்த ஒரு சில கொக்கோ உலக கோப்பை வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்ச அணி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா தான் வந்து 2025 கொக்கோ வேர்ல்டு கப் சாம்பியன் வந்து பெற்றது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, 8வது ஊதிய குழு பரிந்துரைகளை எப்போது அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா அதிகாரிகளும், நாளைக்கு நீங்களும் அரசு அதிகாரிகள் தான் நீங்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா 8வது பினான்ஸ் கமிஷன் அது வந்ததுன்னா அப்படியே எல்லாருடைய சம்பளம் கிட்டத்தட்ட 1.5 மடங்கு அதிகம். உதாரணத்துக்கு குரூப் டில வேலைக்கு போறீங்கன்னா ஒரு 30,000 கைக்கு வாங்குறீங்கன்னா இந்த 8வது பே கமிஷன் வந்ததுன்னா அசால்ட்டா உங்களுக்கு எல்லாம் 40-45,000 ரூபாய் வரைக்கும் சம்பளமே கூடிடும். அட்லீஸ்ட் 40,000 கூடிடும். ஓகேங்களா? அதுதான் பேசிக் பேல கூடும் 8வது பே கமிஷன். ஓகேங்களா? அது அரசு ஊழியர்களுடைய சம்பளத்தை வந்து மடங்காக உயர்த்துவதற்காக. ஓகே. அடுத்து, கம்பாலா பிரகடனம். ஓகேங்களா? இந்த மாதிரி டிக்ளரேஷன், நிறைய டிக்ளரேஷன் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ்னாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காவா படிச்சுக்கணும். கம்பாலா டிக்ளரேஷன். கம்பாலாங்கிறது எங்க இருக்குது? உகாண்டால இருக்குது. ஓகே, ரொம்ப ஃபேமஸான ஊரு உகாண்டால இருக்குது. ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் ஒரு கண்ட்ரி தான் உகாண்டா. அந்த கண்ட்ரியில இருந்தா இந்த டிக்ளரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கும் ஃபுட் செக்யூரிட்டிக்கும், அக்ரிகல்ச்சர் மற்றும் உணவு பாதுகாப்பு 2 விஷயத்துக்காக தான் இந்த கம்பாலா அப்படிங்கிற விஷயம் வந்து கம்பாலா டிக்ளரேஷனே கொண்டு வந்திருக்காங்க. கம்பாலா எங்க இருக்குது, எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, எந்த நலத்துடைய மேம்பாட்டுக்காக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். எடுத்து பாருங்க, தேசிய மஞ்சள் வாரியத்தின் தலைமையகம் புதுசா கொண்டு வந்ததுனால கேட்கலாம். ஓகேங்களா? நேஷனல் டர்மரிக் போர்டோடைய ஹெட் குவார்டர்ஸ். ஓகேங்களா? இப்ப மஞ்சள் அப்படிங்கிறது நம்ம பொருளாதாரத்துல ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஏன்னா அது சயின்டிபிக்கா நிறைய மெடிசின்லயும் அதை பயன்படுத்துறாங்க. அப்போ அதனால ஒரு காலத்துல மஞ்சள் உற்பத்தி நல்லா இருந்தது, ஆனா இடையில வந்து சரிஞ்சிருந்தது. இப்போ வெளிநாடுகள் மஞ்சளை வந்து விரும்பி வாங்குறாங்க, நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இந்தியாவில இருந்து இருக்குது. அப்போ எந்த ப்ராடக்ட் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாமோ அந்த ப்ராடக்ட் எல்லாம் கண்டிப்பா வந்து நல்லா க்ரோத் பண்ணணும். அப்படிதான் பண்ணிருக்குது. மஞ்சள் வந்து நல்ல உற்பத்தியை பெருக்கிட்டு இருக்கோம் வேர்ல்டுல, இந்தியாவில வந்து. அதனால மஞ்சளை வந்து உற்பத்தி பண்றதுக்காக நல்ல ஒரு ப்ரொடக்ஷன், நல்ல ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்கிறதுக்காக அதுக்குன்னு தனியாக ஒரு போர்டு உருவாக்கியிருக்காங்க. அதுதான் தேசிய மஞ்சள் வாரிய தலைமையகம். எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிசாமாபாத், அங்கதான் இருக்கு. ஓகேங்களா? நிசாமாபாத் எங்க இருக்குன்னா தெலுங்கானால இருக்குது. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, தெலுங்கானால இருக்குது நிசாமாபாத். ஓகே, அடுத்து போலாமா?
ஊர் நிறைய படிக்கிற மாதிரி தான் இருக்கும். வழியில் படிச்சுதான் ஆகும். நிறைய அந்த ஊரை பழக்கப்படுத்திக்கோங்க, அடிக்கடி பேசுங்க. அப்பதான் என்ன செய்ய முடியும், அடிக்கடி கேளுங்க காதுகளால, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி அந்த ஊர் என்னங்க விஷயத்த ஒரு விஷயத்த ஒரு 10 நிமிஷம் அந்த விஷயத்தை பத்தி நம்ம படிச்சோம்னா அந்த விஷயங்கள் நமக்கு மறக்காது. அப்படிதான் அந்த விஷயம் ஞாபகம். அடுத்து பாருங்க, ஈரநிலம், வெட்லேண்ட் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்விரான்மெண்ட், நம்மளுடைய என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்கிறது ஈரநிலம், வெட்லேண்ட். அப்ப அந்த வெட்லேண்ட் வந்து இந்தியாவில் நிறைய மாநிலங்களில் வெட்லேண்ட் இருக்கு. அது தமிழ்நாட்டு தான் இந்தியாவில் வந்து நம்பர் 1 நம்பர் ஆஃப் வெட்லேண்ட் வந்து அதிகமா இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது தனவுரி ஈரநிலம், ஓகேங்களா, தனவுரி வெட்லேண்ட் எங்க இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க. உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. தனவுரி வெட்லேண்ட் வந்து எங்க இருக்குது, உத்தரப்பிரதேசம் இருக்கு. தமிழ்நாட்டில் 1வது வெட்லேண்ட்னா பிச்சாவரம், நிறைய இருக்கு, 40க்கு மேல 50க்கு மேல இருக்குது. 1வது வெட்லேண்ட்னா பிச்சாவரம் சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேதாரண்யம், அந்த ஒரு இதெல்லாம் சம் லேண்ட்ஸ் எல்லாமே வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து போலாமா? நாற்கர பாதுகாப்பு ஒன்று. நாற்கரன்னு சொன்ன தமிழ்ல சொன்னதோட குவாட் அப்படின்னு சொல்லலாம். அதோடைய ஃபுல் ஃபார்ம் தான் குவாட்ரிலேட்டர் செக்யூரிட்டி டயலாக் அப்படி சொல்லலாம். குவாட்ரிலேட்டர் செக்யூரிட்டி டயலாக் அப்படி சொல்லலாம். குவாட். ஓகே, இதை உருவாக்கும் நாடுகள் எதெல்லாம் அப்படின்னா இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இந்த 4 நாடுகளும் சேர்ந்துதான் இந்த குவாட் அப்படிங்கிற விஷயத்த வந்து உருவாக்கிருக்காங்க. ஓகேங்களா? எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? அமெரிக்கா, ஜப்பான் ஃப்ரெண்ட்லி, ஜப்பான் ஆஸ்திரேலியா ஃப்ரெண்ட்லி, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் 3 பேருக்குமே இந்தியாவும் ஃப்ரெண்ட்லி. எல்லாமே ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிகள் உருவாக்கிறாங்க. ஓரளவுக்கு சின்ன அமைப்பு தான். ஓகேங்களா? அடுத்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம். ஓகேங்களா? யாருடைய கண்ட்ரோல் இருக்குது? ஒரு போர்டு. சரியா? வாரியம்னாலே ஒரு போர்டு, சாதாரண ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு போர்டு தான். ஒரு கம்பெனி மாதிரி வச்சுக்கோங்களேன். அது யாருடைய கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னா எந்த மினிஸ்ட்ரிக்கு கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா டேரக்டா யோசிச்சு பாருங்க. மாசு கட்டுப்பாடு தான் பொல்யூஷன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட், இதெல்லாம் மீறுற மாதிரி இருக்கும். அப்ப யார் கண்ட்ரோல்? சுற்றுச்சூழல் மற்றும் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம், கிளைமேட் சேஞ்ச், அதோடைய அமைச்சகத்துக்கு கீழே தான் இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இருக்குது. சரிங்களா? அடுத்து போலாமா? எந்த திட்டத்தின் கீழ் டீம் முயற்சி தொடங்கப்பட்டது? ஓகேங்களா? டீம் என்கிற இனிஷியேட்டிவ் சொன்னல, கவர்மெண்ட் வந்து நிறைய இனிஷியேட்டிவ் எடுப்பாங்கல்ல, அதுல இது ஒரு இனிஷியேட்டிவ், டீம் இனிஷியேட்டிவ், ரேம்ப் திட்டம், அதுக்கு தான் இது செயல்படுது. ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், ஏஐ உச்சி மாநாடு. ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன் ஆஃப் த க்ரோத் ஆகிட்டே இருக்குது. அதுல ஏஐ உச்சி மாநாடு நடத்தும் நாடு எது கேட்கறாங்க? பிரான்ஸ் தான் நடத்துது. ஓகே, ஏஐ உச்சி மாநாடு யார் நடத்துறா அப்படின்னா பிரான்ஸ் தான் நடத்திக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ரைட்டா? ரைட். அப்ப இந்த 19வது டெஸ்ட் டிலே ஆனிருந்தது, அதுக்குரிய 19வது டெஸ்ட் முடிஞ்சது. 25 கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் முடிஞ்சது. அடுத்த டெஸ்ட்டுக்குரிய டிஸ்கஷன் வரும். அடுத்து நம்மளோட இனிஷியேட்டிவ் என்ன இருக்குன்னு கடைசி நான் ஃபைனலா கேள்வி கேட்போம்ல, அதை கேள்வி கேட்டு 5 கேள்வி கேட்டு நான் முடிச்சிடுறேன். ஓகேங்களா? முதல் கேள்வி பார்த்து கேட்டீங்கன்னா, கம்பாலா பிரகடனம், கம்பாலா டிக்ளரேஷன் எங்க இருக்குது? அதை என்ன எது சம்பந்தமானது அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா FCI ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய சேர்மன் யாரு? கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லியிருந்தோம்ல, அதை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து கிரீன் ஜிடிபிங்கிற விஷயத்தை யார் ஃபர்ஸ்ட் சொன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஹாப்பினஸ் மினிஸ்ட்ரி, மகிழ்ச்சிக்கென ஒரு தனி அமைச்சகத்தை உருவாக்குறது எந்த மாநிலம் சொன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. 5வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய 100வது ராக்கெட் ISRO லான்ச் பண்ண 100வது ராக்கெட் எதுங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.